ஹாய் கைஸ், இந்த கிளைமேட்டுக்கு ஜம்முன்னு ஒரு உருண்டை குழம்பு செய்யலாமா? எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. 2 கடலைப்பருப்பு, 3 காஞ்ச மிளகாயை 2 ஹவர்ஸ் ஊற வச்சுருங்க. 2 ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுலேயே 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உருண்டை பிடிச்சி இட்லி குண்டாலே ஆவிலே வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் இதோட அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, காஞ்ச மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிடுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி அரைச்சி ஊற்றுக்கோங்க. அரைச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெங்காயம் தக்காளி வேகட்டும்னு விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வடிகட்டி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. புளி தண்ணியை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. புளியோட பச்சை வாசனை போனோடனே ஒரு சின்ன முடி அளவுக்கு தேங்காயை நோண்டி அரைச்சி தேங்காய் பாலாக எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம வேக வச்சு வச்சிருக்குள்ள உருண்டை அதில் இதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா உருண்டை உடஞ்சிரும். அப்படியே போட்டுட்டு ஸ்லோலி 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி. பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மகிழ்ச்சி.